இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டை. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகாய் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வித்தியாசமான டிஷ். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாமா? சேனக்கிழங்கு, வாழைக்காய், காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், தேங்காய் துருவல், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், உப்பு. முதல்ல வாழைக்காயும் சேனக்கிழங்கையும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் அரைக்க வேண்டியிருக்கு. அது என்னென்னா கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மிளகு போட்டிருக்கிறதுனால காரம் இருக்கும், அதனால நம்ம மிளகாயை குறைச்சிக்கலாம். அவ்வளவுதாங்க, இதை அரைச்சிக்கலாம். இப்போ அரைப்பட்டிருக்குங்க, இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வைங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சேனக்கிழங்கையும் வாழைக்காயும் நம்ம இப்போ ஒண்ணா போட போறோம். இதுல நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம், அதனால மறுபடியும் உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கலவையும் இதோட சேர்த்து ஒன்னா கொதிக்க விட போறோம். நம்ம போட்டுக்கிற தேங்காயோட ஃப்ளேவர், அப்புறம் மிளகோட ஃப்ளேவர், இதெல்லாம் வந்து அந்த வாழைக்காயிலையும் சேனக்கிழங்குலையும் இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த எரிசேரி ஒரு கூட்டு வகை மாதிரி தான். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ தாளிச்சு கொட்டணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு தாளிப்பு கரண்டி வச்சிருங்க. இப்போ நம்ம இதை தாளிக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு யூஸ் பண்ண போறது இல்ல, வெறும் சீரகம் மட்டும்தான். சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் முக்கியமா இன்னொன்னு போட்டு தாளிக்கணும், தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவலை நல்லா செவக்க வறுத்துடணும். இது பாருங்க, நல்லா செவந்துருச்சு. இது வதக்கும் போதே ஒரு நல்ல மனம் வருங்க. நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற எரிசேரியோட சேர்த்துடலாம். இதோட நல்லா கலந்து விட்டுடுங்க. தேங்காயோட மனம் கமிழ கமிழ எரிசேரி தயாராயிடுச்சுங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நல்ல ஒரு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோட ஒரு அருமையான ரெசிபி ரெடியா இருக்குங்க. இந்த மனம் வீசும் எரிசேரி எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? சேனக்கிழங்கையும் வாழைக்காயையும் அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில தேங்காய் துருவல், சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வைங்க. அதுல வேக வச்ச சேனக்கிழங்கையும் வாழைக்காயும் போடுங்க.
நீங்க அரைச்சி வச்ச விழுதையும் இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, துருவிய தேங்காய் அதையும் போட்டு நல்ல சிவக்க வறுத்து ரெடியான எரிசேரியோட கலந்துருங்க. இப்போ சுவையான எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நல்ல ருசியான ஒரு அருமையான புதுமையான ரெசிபியோட கண்டிப்பா உங்களை உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறது யுவஸ்ரீ. அவல் பொரி, பஞ்சரப்பெட்டை.